அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இதுவரை விரயத்தில் வீற்றிருந்த சூரியன் மிகவும் வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைவது சற்று சாதகமாகவும் எதிர்பாராத நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத காரியங்கள்ல கூட தாமாகவே வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம், ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் வலுவாக 16ஆம் தேதி முதல் ஜென்மத்திற்குள் நுழையக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி விடுகிறார். அது மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. அதிலும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார், ஆட்சி பலமும் பெற போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சந்திரன். சந்திரனின் அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையை சந்தித்து வந்த பல காரியங்களில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் மற்றும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறாருங்க. 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. கெடுபடியாக இருந்த பல பணிகளை சாதுரியமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி இறங்கிய காரியங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் எதிர்பாராத முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபூர்வமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த சகாயஸ்தானத்தில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பல்வேறு வகையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் எந்த விதமான தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு
அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ராகு இந்த வேளையில் 4லும், கேது 10லும் அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவிலான தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சுய தொழில் துவங்கலாமா என்ற முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறதுங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சில மாதங்கள் சனியின் அமைப்பு மிக உச்ச பலத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்துவது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது. உங்களுடைய சிறு முயற்சி கூட தாமாக கிடைக்க போகும் நல்லது என பல விஷயங்களை நிச்சயமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கிரகதியில் திரும்பியிருப்பது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கடன் சுமை குறைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் புதிய வழிகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் திருப்திகரமாக உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்பிக்கையுடன் பல பணிகளை துணிந்து மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஏற்படக்கூடிய மாறுதல்களும் உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளில் சூரியன் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதன் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான புதன் விரயத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்களை அதிகமாக நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எதிர்பார்த்த காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. கேட்ட இடத்தில் இருந்து சலுகைகள் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரன் வலுவாக தனஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய இல்லம் தேடி பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. தாமாக நடக்க போகும் நல்லது என சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்தவிதமான காரிய தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் இவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தாமாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு